ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியாக ரத்த பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரத்த பொரியல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் அயன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த ரத்த பொரியலை வீக்லி ஒன்ஸ் எடுத்துட்டா ரொம்ப நல்லது. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நம்ம வாங்கிட்டு வந்த ரத்தம் கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி ஆகிடும் கெட்டியாக. அதனால தான் நம்ம இந்த ரத்தம் வாங்கிட்டு வந்த உடனேயும் அதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு வச்சோன்னா இந்த அளவுக்கு கெட்டி ஆகாது. இப்போ இந்த கெட்டியானதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு 2 சுற்றுனாலேயும் இது இந்த மாதிரி தண்ணி ஆகிடும். இதோ இந்த மாதிரி ஆகிடுமோ. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த ரத்த பொரியல் செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணால் பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா போட்டால் இது ஒரு நல்ல மணமாக இருக்கும். அவ்வளோதான். இது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அடித்து வச்சுருக்கிற அந்த ரத்தத்தை எடுத்து இதில் ஊற்றிடலாம். இந்த ரத்த பொரியல் பண்ணும்போது நம்ம பக்கத்துலேயே இருக்கணும், கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது மறுபடியும் கட்டி சேர்ந்துடும். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இந்த டைமில் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் ஈவனாக எல்லா சைடும் உப்பு ஏறும். பாருங்கள், ரெட் கலர் இருந்தது எப்படி பிளாக்காக மாறி இருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம கையை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இந்த ரத்தத்தில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும். நம்ம இதில் எக்ஸ்ட்ரா வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணல, அந்த பிளட்டில் இருக்க தண்ணி தான் அது. பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கோமா. இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணி நல்லா வற்றி கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. அடுத்து நல்லா தண்ணியெல்லாம் வற்றி ட்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் ஜீரகத்தை எடுத்து இந்த மாதிரி கசக்கி போடணும். இதில் அந்த ஜீரகத்தோட மனமே சூப்பராக இருக்கும். இந்த ரத்த பொரியல் சாப்பிடும்போது ஜீரகம் கசக்கி போட்டதுக்கு அப்புறமா நம்ம இதில் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றணும். பாருங்கள், எப்படி பார்க்குறதுக்கு நல்லா பொழுன்னு புட்டு மாதிரி இருக்கா. அவ்வளோதான். நல்லெண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் பூ எடுத்து இதுக்கு மேலே போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பூ போட்டாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரத்த பொரியல் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி நீங்கள் ரத்த பொரியல் இந்த மெத்தடில் பண்ணதில்லை அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஹெல்த்தியான ரெசிபியில் மீட் பண்ணலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.